வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ளோயர் பற்றி தான் பார்க்குறோம். சுகன் கம்பெனி 8610DX. இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம், இந்த ஆப்ஷனை பற்றியும் ப்ளஸ் ஹேண்டில் மற்ற விஷயம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக A to Z நம்ம இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இதில் என்னென்ன பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படி சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பண்ணுறது, இது ஆன் பண்ணுறக்கூடிய பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆன் பட்டனு ஆன் பண்ணிட்டேன். இப்போ ப்ளோயரை வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து விஷயங்கள் சொல்கிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு ஹேண்டில் எடுத்துக்கோங்க. ஹேண்டில் எடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் கான்செப்ட் இது. அதேமாரி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்செப்ட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏர் கான்செப்ட் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான், 120 இதில் இருக்குது. நான் ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த கான்செப்ட், அந்த ஃப்ளம்மண்ட் ஆனது ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏர் அதிகமாக கொடுத்தா தான் கூல் ஆகும். அதுக்காக அதேமாரி நார்மல் டெம்பரேச்சர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹேண்டில் கான்செப்ட் சொன்னேன் நான். இந்த ஹேண்டில் வந்து நல்லா டியூப் கொண்டு சொல்கிறேன், ஹேண்டில் வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ அதேமாதிரி நாசில் அது கனெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் மொத்தம் 5 டைப் நாசில் கொடுத்துருக்காங்க சார். 5 வகையான நாசில்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. இதை வந்து நம்ம ஜஸ்ட் அதில் வந்து லாக் மாதிரி தான் சும்மா வச்சுக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம், நார்மலாக எடுக்க முடியும். இந்த விஷயத்தை நான் எப்படி எடுக்கணும்னா சார், ஒவ்வொருத்தரையும் நான் சார் எடுத்து நான் வந்து இதில் பழைய மாடல் டைப்னா பாருங்கள், எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம லாக் பண்ணிட்டு திரும்ப ரிமூவ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி தானே சார்? இது அப்படி கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் எந்த நாசில் உங்களுக்கு தேவைப்படுதோ நம்ம கையிலேருந்து எடுக்கணும் விஷயம் இல்லை, இந்த ஹேண்டில் வச்சு எடுத்துலாம். இதை பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இதில் ப்ரெஷ் கொடுக்குறேன், அழகாக எடுத்துடுவேன், அவ்வளோதான். திரும்ப அதே டைப்பை நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டு இந்த லாக் எடுத்துட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து நாசில்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இந்த சைஸ் தேவைப்படுதோ, அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு தேவைப்படுதுன்னா டக்குன்னு நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். இதுதான் கான்செப்ட் இதில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கான்செப்ட் பார்ப்போம். சார் நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்க்க போகிறோம்னா, இது டெம்பரேச்சர், அதாவது ஹீட்டை வந்து நான் கூட்டிக்கலாம் சார். ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸில் இருக்குது. 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கூட்டிக்கலாம். அதேமாதிரி குறைக்கவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு டெம்பரேச்சரை கூட்டி குறைக்கிற ஆப்ஷன் தான் இது. 100 டிகிரி செல்சியஸ், குறைஞ்சது 100, அதிகபட்சம் 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது ஏர் காற்று எந்தளவுக்கு ஃபோர்ஸ் வருது அப்படின்னா 120 வரைக்கும் நம்ம ஃபோர்ஸ் வச்சுக்கலாம். அதேமாதிரி ஆப்ஷன் வந்து ஒன்றுலேருந்து நம்ம ஏர் வச்சுக்கலாம். 1லேருந்து 120 வரைக்கும் நம்ம வந்து ஏர் வந்து வச்சுக்கலாம் நம்ம. அது அடுத்து நெக்ஸ்ட் வந்து மொத்தம் 4 சேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேனல் கான்செப்ட் எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை செட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறேன், ஹீட் எவ்வளோ வேணும்னு வைக்கிறேன் சார். இப்போ எனக்கு வந்து சார் 100 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் 100ல் செட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்மளுக்கு ஏர் கான்செப்ட் வேணும், ஏர் 120 இல்லை அதுலேருந்து குறைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கான்செப்டில் 100, இதையும் 100ல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார். வச்சுட்டேன். இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஃபஸ்ட்டு சேனல் நான் ஃபிட் பண்ணுற கான்செப்ட்டு என்ன வைக்கிறேன், 100 ஏர் அதேமாதிரி 100ல் வச்சுட்டேன், செட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஃபஸ்ட்டில் நான் செட் பண்ணி வச்சுட்டேன் இந்த சேனலில். இப்போ முதல் சேனலில் ப்ரெஸ் பண்ணாலே என்ன வரும், அந்த கான்செப்ட் வந்துடும். 100 டிகிரி செல்சியஸ் வரும், ப்ளஸ் 100 ஏர் வச்சுட்டேன் நான் கான்செப்ட். இதே வந்து அதேமாதிரி 2வது சேனலில் ப்ரெஸ் பண்ணி நான் செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம வந்து இந்த ஹீட்டை சார் இதுலேருந்து கூட்டுறேன், ஒரு 150 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார். 150 வச்சுட்டேன். ஹீட்டு ஏரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன். இது 2வது கான்செப்ட். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து 100 வந்தது. 2வது பார்த்திங்கன்னா 150, 110 கான்செப்ட் வந்தது. அதே மாதிரி 3வது சேனலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதேமாதிரி நான் ஹீட்டை வந்து என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் கூட்டுறேன். 200 கான்செப்ட் வைக்கிறேன் ஹீட்டு கான்செப்ட்டு. ஏர் வந்து பார்த்திங்கன்னா 120 ரேஞ்சில் வைக்கிறேன். ஃபுல் கான்செப்ட் வச்சுட்டேன். 3வது சேனலில் செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சேனல் பாருங்கள் 100 வருது. அடுத்து 150, 110, அடுத்து பாருங்கள் 200, 120 கான்செப்ட். 4வது சேனல் அதேமாதிரி செட் பண்ணுறேன். இப்போ இந்த கான்செப்ட் செட் பண்ணிட்டு அடுத்து நான் வந்து
இதில் வந்து நான் ஹீட்டோட கான்செப்ட்டு அதிகமாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒரு 500 கான்செப்ட் வைக்கிறேன். ஹீட்டு ஃபுல் ஹீட்டில் வைக்கிறேன். 500 வச்சுட்டேன். ஏர் அதேமாதிரி குறைச்சிட்டேன் சார். ஒரு 80 ரேஞ்சில் வச்சிட்டேன். இதை நான் வந்து 4வது சேனல் செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், முதல் சேனலு 100. நீங்கள் கேட்கலாம் சார் எதுக்கு சார் இப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொருளை ஆல்ரெடி எடுத்துருப்போம் சார். அந்த டைமிங்கில் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ ஹீட் டெம்பரேச்சரில் எடுத்துருப்போம், ஏரில் எடுத்துருப்போம்னா அதே கான்செப்ட் ஃபிட் பண்ணிட்டோம்னா சேம் அதே கான்செப்ட் ஐசியை நம்ம எடுக்கிறோம், சிப் எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம் சார் அந்த கான்செப்ட். அதேமாதிரி கனெக்டர், பிளாஸ்டிக் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் இல்லாமல் எடுக்க முடியும். அப்போ அதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஒவ்வொரு தடவை நீங்கள் மாற்றின அவசியம் இல்லை, ஒரு தடவை செட் பண்ணால் போதும். அப்போ மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னவோ 4 சேனலை யூஸ் பண்ணிக்கலாம். அது முதல் சேனல் யூஸ் பண்ணுறோம், 2வது சேனல் பாருங்கள், 3வது சேனல், 4வது சேனல். அப்போ அதை நான் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணிக்கலாம், எடுத்துட்டிங்களா அந்த சேனல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு கான்செப்ட்டு. அடுத்து மேலே பாருங்கள், செட்டிங்ஸில் வந்து டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் சார். நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த டெம்பரேச்சர் சார். இதே 4 சேனல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது சார். நம்ம நார்மலாக இப்போ இது 4 சேனல் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓனா நம்ம என்ன சேனல் இப்போ தேவைப்படுதோ நம்மளாக டிசைன் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸ் இதான் டெம்பரேச்சராக வச்சுட்டு பண்ணலாம் சார் உங்களுக்கு. அப்போ மற்ற நார்மலாக பண்ணி பழகிட்டிங்கன்னா, ரெகுலராக வந்து யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லைனாக செட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஹீட்டு டெம்பரேச்சர். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து ஜஸ்ட் அது டெம்பரேச்சர் கான்செப்ட்டு. இது வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட், செட்டிங்ஸில் மாற்றக்கூடிய டெம்பரேச்சர் கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் கான்செப்ட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏர் கான்செப்ட். இது ஆக்சுவல் டெம்பரேச்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து அதோட கான்செப்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு சேனல் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் முதல் சேனல் கான்செப்ட் ஓடுது, 2வது சேனலில் மாற்றிக்கலாம், 3வது சேனலில் மாற்றிக்கலாம், 4வது சேனல் மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சேனலில் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் ஆகுதுன்னு சொல்லி இதில் காமிக்குது. அப்போ நம்ம நார்மல் இப்படி கான்செப்ட் வந்து 100 கான்செப்ட் வரணும். அந்த 100க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 100 வந்து நிற்கும். இந்த கான்செப்ட்டு 100லேயே வந்துடும். அப்போ எந்த சேனல் நீங்கள் மாற்றினாலும் அது கூட இருந்தாலும் கரெக்டாக இதோட கான்செப்ட்டுக்கே வந்துடும்னு சொல்கிறேன். கரெக்டாக 500னா 500 வந்து நிற்கும் கரெக்டாக கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். 4வது சேனலுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் பாருங்கள், அந்த ஹீட் 500லேருந்து கடன்னு பாருங்கள். நம்ம 200 தான் அந்த 3வது சேனல் வச்சுருக்கோமோ அந்த 3வது சேனல் தகுந்த மாதிரி 200 செல்சியஸ்க்கு வந்துடும் தனியாக. இதுதான் இந்த ஆக்சுவல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி நம்ம அதை ஹேண்டில் கீழே வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது தன்னாலே ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிட்டே இருக்கும். இந்த நார்மலாக செட் பண்ணது இருக்கட்டும். இது வந்து டெம்பரேச்சர் ஆக்சுவலாக இருந்த டெம்பரேச்சர் இருந்து அது வந்து கடகடங்கு வந்து ஃபுல்லாக 0 ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். இந்த கான்செப்ட் வச்சு தான் ஆஃப் பண்ணணும். நம்ம டேரெக்டாக ஆஃப் பண்ணிடக்கூடாது, ஃபிலமெண்ட் கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஏர் வந்து பார்த்திங்கன்னா, ஏர் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட் ஏர் வரும், நல்லா ஃபோர்ஸாக வரும் ஏர். அப்போ நம்ம ஈஸியாக ஒரு ஸ்பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வைக்கணும், எவ்வளோ ஏர் வைக்கணும், அதை கண்ட்ரோலாக தெரிஞ்சிட்டால் போதும் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற ஆப்ஷன். அதாவது நம்ம 2 கான்செப்ட் இருக்குது, CF அதாவது செல்சியஸு, ஃபாரன்ஹீட் சொல்லுவோம். நம்ம 2 கான்செப்ட் இருக்குது. இப்போ FC நம்மளுக்கு எந்த கான்செப்ட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம செட் பண்ணுறது ஃபாரன்ஹீட் தான். எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். ஃபாரன்ஹீட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 தான் இருந்துச்சு, அப்படி தானே சார். இதில் பாருங்கள் ஃபாரன்ஹீட் வந்து பார்த்திங்கன்னா 932 கான்செப்ட் இருக்குது. இது கம்மின்னு பார்த்திங்கன்னா 2 கான்செப்ட் இருக்குது சார். ஃபாரன்ஹீட் இருக்குது, டிகிரி செல்சியஸ் இருக்குது, 2 கான்செப்ட். நம்ம டிகிரி செல்சியஸே செட் பண்ணிக்கலாம் சார். நம்ம அதான் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது 212 குறைஞ்சது. இதே வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் செட் பண்ணுறேன். நம்ம டிகிரி செல்சியஸ் பார்த்திங்கன்னா 100 தான் சொன்னேன் நான். 100 கான்செப்ட், அதிகபட்சம் 500 சொன்னேன். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 500 வரைக்கும் நம்ம டிகிரி செல்சியஸ் வரும். சரி, அதே விஷயம் சார். இந்த ஸ்பீக்கர் சிம்பிள் போட்டுருக்காங்களா சார் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஓகே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சவுண்ட் கேட்ச்சு பார்த்திங்கன்னா சவுண்ட் கேட்காது இதில். இந்த கான்செப்ட்டு திரும்ப அதே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிரும். இது கான்செப்ட். இதுக்கு அடுத்து இது எந்த அளவுக்கு பவர் இருக்குது, எந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அதை பற்றி நம்ம பார்ப்போம் சார். இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ், 1000 வாட் சக்தி கொண்டது இது. அதேமாதிரி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 230 கான்செப்ட். நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற வோல்டேஜ் மட்டும் இல்லை, நம்ம 110லேருந்து 230 வரைக்கும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் கான்செப்ட் இருக்கக்கூடியது. அதேமாதிரி ஃபாரன்ஹீட் பார்த்திங்கன்னா 212 ஃபாரன்ஹீட்லேருந்து 932 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட் இது ஒர்க் ஆகும். அந்த கான்செப்ட் வரைக்கும் நம்ம ஹீட்டு யூஸ் பண்ணலாம், ஏர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா 1லேருந்து
அதிகபட்சம் 120 லெவல் வரைக்கும் ஏரோட ஃபோர்ஸ் இருக்கும். வெயிட், இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.65 கிலோ கான்செப்ட் வரக்கூடிய வெயிட் கான்செப்ட் இருக்குது இதில். ப்ளஸ் எந்தெந்த ஐசிக்கு யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பொருளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அதை பற்றி விஷயங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதேமாதிரி எந்த டைப் ஐசி ஆகவும் நம்ம ஈஸியாக கழட்டலாம். அதேமாதிரி ஹீட் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு கான்செப்டுடைய ஹீட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக பண்ணக்கூடிய கான்செப்ட் நம்ம சேனலை வச்சு கூட நம்ம சேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சிட்டோம்னா தெளிவாக ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சேனல் என்னென்ன இருக்குது, அதாவது என்னென்ன ஐசி இருக்குது, எப்படி கழட்டணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் இதை முழுமையாக வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து காமிக்கிறேன் எந்தெந்த இடங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இதில் எந்த டைப் ஐசியாக இருந்தாலும் நம்ம வந்து சிப்பாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக எடுக்கவும் முடியும், அதேமாதிரி ஃபிட் பண்ண முடியும் இந்த கான்செப்டில் வச்சு. அப்போ அதுக்குரிய சரியான ஹீட்டு ஏர் கண்ட்ரோல் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த டைப் ஆனாலும் நீங்கள் பண்ண முடியும். அப்போ இதில் பண்ணக்கூடிய டைப்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்மால் அவுட்லைன் இன்டிகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம். நம்ம டபுள் சைட் பின் டைப் உள்ள ஐசி, இந்த ஐசி நம்ம ஈஸியாக இதில் கழட்டலாம், திரும்ப அதில் ஃபிட் பண்ண முடியும். இதுக்குரிய சரியான ஹீட்டும் கண்ட்ரோல் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக நம்ம இதை பண்ணலாம். அதேமாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஐசிஸ் பார்க்கும்போது மெயினாக அதோட ஐசிக்குள்ள சிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இது குவாட் பிளேட் பேக்கேஜ்னு சொல்லுவோம். சுற்றி கால் இருக்கக்கூடிய ஐசி, இது மைக்ரோ சிப் கான்செப்ட் வரக்கூடிய ஐசி தான். இது சுற்றி கால் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டேமேஜ் வர வாய்ப்பு அதிகம். இதை நம்ம ஈஸியாக இந்த ப்ளோயரை வச்சு நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அதோட டெம்பரேச்சர் கண்டிப்பாக இதுலேயும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஐசி என்னென்னு பார்த்தீங்கன்னா BLCC கான்செப்ட், அதாவது பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் நம்ம. இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஐசியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஐசியில் ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டாகவும் இருக்கும், அந்த பின் டீட்டெயிலும் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அந்த பின்னை கூட நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், திரும்ப ஃபிட் பண்ண முடியும். அப்போ அதுக்குரிய சரியான, நான் திரும்ப சொல்கிறது, அதுக்குரிய சரியான கான்செப்ட் ஹீட் யார் தெளிவாக தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்புறம் பிஜிஐசி பால் ஐசின்னு சொல்லுவோம், பால் கிரேட் ஏரியான்னு சொல்லுவோம். நம்ம சுற்றி பால் டைப்பில் இருக்கும், பால் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இந்த ஐசியை நம்ம ரீபால் பண்ணலாம், திரும்ப ஃபிட் பண்ணலாம். அதுக்குரிய டெம்பரேச்சர் தெளிவாக தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு ஐசிக்குரிய சிபியூலேருந்து இஎம்எம்சி வரைக்கும் யூஎஃப்எஸ் எல்லாத்துக்கும் அந்த ஐசி டீட்டெயில் தெரிஞ்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த கான்செப்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பேக்கிங் பண்ணுறதுக்கும் பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும், பெயிண்ட் டஸ்ட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கம்மு ரிமூவ் பண்ணுறதுக்கு, ப்ளூ கம், அதாவது பிளாக் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒயிட் பேஸ்ட், இதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி வந்து நம்ம நார்மல் ஹீட் கண்ட்ரோல் வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ண முடியும். லேமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிளாஸ்டிக் கனெக்டருக்கு பார்த்தீங்களா, கனெக்டரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கும், டேமேஜ் இல்லாமல் அதுவும் மெயின் வந்து சார்ஜிங் கனெக்டர்லேருந்து டிஸ்பிளே கனெக்டர் வரைக்கும் எல்லா கனெக்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெட்டராக இருக்குது, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.